அந்த பையனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு. எதுக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களை ஏமாத்துறீங்களோ. குடும்பமே அழிஞ்சிருச்சு, ஒரு வம்சமே அழிஞ்சு. பாவம் அந்த 4 வயசு பையன் என்ன பண்ணா? காரணம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படின்ற பையன். இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவன் சலூன்ல வேலை பார்க்கறான். ஸோ 2 பேருக்கு கள்ளக்காதலாகி உங்க லைஃப்ல நடந்த ஒரு 2 வருஷ கேப்பை நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். நேத்துல இருந்து போனை ஓபன் பண்ணாலே இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியா ஃபுல்லா பரவிக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, மனைவி வேற ஒருத்தர் கூட வீட்டுல ஒன்னா இருக்கிறத பார்த்த கணவர் மன உளைச்சல்ல வேற வழியே இல்லாம அவங்க மனைவிய சரமாரியா தாக்கியிருக்காரு. ஆனா உண்மையிலேயே அவங்க 2 பேருக்குள்ள என்ன நடந்திருக்குது, அந்த 3வது நபர் யாரு, அவருக்கும் இவரோட மனைவிக்கும் என்ன சம்பந்தம், எதனால அவர் இவ்வளவு கோபம் அடைந்தாரு அப்படின்ட்டு அந்த நபரோட நெருங்கிய நண்பர் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்க இப்போ காலையில இருந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி ரத்த கரையோட ஒரு அண்ணன் வந்து என் மனைவியை வந்து கிழிச்சு கொண்டுட்டு வந்துட்டேன், இப்போ நானும் என் பையனும் சாக போகிறோம் அப்படின்னு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த அண்ணனோட சொந்த ஊர் வேற. இந்த பொண்ணு அவரை விட்டு பிரிஞ்சு வந்து 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாவே அவர் வந்து ரொம்ப நேசிச்சு இவங்களை வந்து வா வீட்டுக்கு, பையன் வந்து அம்மா வேணும்னு கேட்குறான், நீ ஏன் இப்படி பண்ற, நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி கேட்டிருக்காங்க, பேசியிருக்காங்க, அழுதுருக்காங்க. இவர் சூசைட்லாம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ எதுக்குமே அந்த பொண்ணு வந்து மனசு இறங்கி வர்றதுக்கு ரெடியா இல்லை. காரணம் அந்த திருச்சியை சேர்ந்த ஜோஸ் அப்படின்ற பையன். இந்த பொண்ணு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அவன் சலூன்ல வேலை பார்க்கறான். 2 பேருக்கு கள்ளக்காதலாகி இவர் வந்து சென்னையில வேலை பார்க்கறாரு. சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பையனுக்கிட்ட எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போற டைம்ல 2 பேரும் பழக்கமே இருக்காங்க. ஒரு மேக்கப் ஃபங்க்ஷனுக்கு போய் அங்க வந்து பழக்கமாகி நம்பர் ஷேர் பண்ணி சேட்டிங், அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமே ரெகுலரா என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுவாங்க, என்ன நடக்கும், அந்த மாதிரி பழக்கம் பண்ணி அந்த சென்னை போன கணவருக்கு தெரியாமையே இந்த பொண்ணு அவர்கிட்ட பழகிட்டு வந்திருக்கு. அப்புறம் ரொம்ப இது கடந்து போக 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 இது ஊருக்கு மேக்கப்னு சொல்லிட்டு கிளம்பி போறது, அந்த பையனை கூட்டிட்டு போறது, ஸ்டே பண்றது, அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. கணவருக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ சென்னையில் வேலையை வந்து ஒரு 10 நாள் லீவ் சொல்லிட்டு கிளம்பி வந்து மொபைல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்பையிலேருந்தே 2 பேருக்கு சண்டை முட்டிக்குச்சுங்க. அந்த பொண்ணு வந்து நீ என்னை சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி தன்னை நல்லவ மாதிரி காமிச்சு பேசி அழுது பண்ணியிருக்கா. அப்பயும் அந்த அண்ணன் சரி ஓகே, அவர் ஆக்சுவலி எல்லாமே ப்ரூஃப் பார்த்துட்டாரு, பார்த்தாலுமே கூட சரி ஓகே ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ பண்ணிட்டா, இனிமே பண்ண மாட்டான்னு நம்பி விட்டுட்டு திரும்ப சென்னை போயிருக்காரு. இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வெளியே ஜாலியாக படத்துக்கு எல்லா பக்கம் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக பழசை மறக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இப்போ போல போயிருக்கு. திரும்ப அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசி பழகி அவருக்கு தெரியாமல் போயிட்டு வந்திருக்கு. இது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஃபோன் பண்ணும்போது ஒரு நாள் வெளியே போன இடத்துல வெளியே இருக்கிறது தெரிஞ்சதுனால இதுக்கு மேலே நம்ம போனோம்னா அவர் வந்து என்னை அடிச்சிருவாரு, வச்சுக்க மாட்டாருன்னு இந்த பொண்ணு முடிவு பண்ணி நான் உங்களோடய இருந்துக்கிறேன்னு திருச்சியிலேயே அவங்க 2 பேரும் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு 6 மாசமா எந்த ஒரு கனெக்டும் இல்லை. ஹஸ்பண்டுக்கு பொண்ணு எங்க போச்சுன்னே தெரியாம தேடிட்டு அழுதுகிட்டு வேலைக்கு போகாம பையனை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சரிங்களா, இது இப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நாங்களும் ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல ஃப்ரெண்டு தான், நானும் அந்த அண்ணாவும் பேசினாரு. ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஆயிடுச்சுன்னா ஆறுதல் சொன்னேன். சரிங்க நான் விடுங்க பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நான் கிளம்பி திருச்சி போறேன், என் சொந்தக்காரங்களாம் வராங்க, டைவர்ஸ்க்கெல்லாம் கூட நான் அப்ளை பண்ணிட்டேன், வந்து சைன் போட மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் விட மாட்டேங்கிறான், நீ போனேன்னா உன்னை அடிச்சிருவான் கொன்றுவான், நீ போகாத நாம இங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லி அந்த பையன் விட மாட்டேங்கிறான். என்னோட பொண்டாட்டிய நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டிய நான் வந்து கொல்லுவானா, அடிப்பானா அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காருங்க. சரிங்கண்ணா விடுங்க, நீங்க அதை பத்தி தேட வேணாம்னு சொல்லி சொன்னேன். நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன், சொந்தக்காரங்களை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே நான் போய் பேசுறேன் பண்றேன்னு. சரிங்கண்ணா போய் எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம், வந்தா கூட்டிட்டு வாங்க, இல்லைன்னா விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு உங்க பையனை பாருங்க, உங்க லைஃபை பாருங்க, வேலைக்கு போங்க, இல்ல சென்னைக்கே பையனை கூட்டிட்டு போய் அங்க தங்கி படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவரு வந்து இல்ல என் மனைவியும் கூட வருவான்னு நம்பிக்கையோட இருந்தாரு. அதே மாதிரி பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் போன்ல பேசி அந்த பொண்ணு வந்திருக்கு. வந்து கொஞ்ச நாள் மறுபடியும் ஒன்னா இருந்திருக்கு. இருந்த அப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா திரும்ப கணவன் மனைவி வாக்குவாதம் வந்து இந்த பொண்ணு கிளம்பி வந்துரு. ஸோ என்னடா அது திரும்ப இப்படியே நடந்துட்டு இருக்குதுன்னு ரொம்ப விரக்தி ஆயிட்டாருங்க. ஸோ அந்த பையனும் இவங்களும் ஒன்றா இருக்கிறத இவர் பார்த்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஆளு எங்க இருக்காருன்னு தெரியலைங்க. இவரை பத்தின எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. ஸோ அவங்க லைஃப்ல நடந்த ஒரு 2 வருஷ கேப்பை நான் ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இவரு சொல்றதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா முழுக்க மனைவியை ரொம்ப நம்பி இருக்காரு, லவ் பண்ணி இருக்காரு. ஸோ நான் எனக்கு என் மனைவி வேணும், என் பையனுக்கு அம்மா வேணுங்கிற மாதிரி ரொம்ப வந்து பிடிவாதமா இருந்திருக்காரு. பட் அந்த பொண்ணு இவர் வேணவே வேணாம், குழந்தையும் வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. டைவர்ஸாவது போட்டு கொடுத்திருந்தா
இவராவது நல்லபடியாக இருந்திருப்பாரு, இல்லை பேசி மறுபடியும் வராமல் இருந்திருந்தாவது நல்லா இருந்திருப்பாங்க. தேவையில்லாமல் இப்போ ஒரு குடும்பமே அழிஞ்சிருச்சு, ஒரு வம்சமே அழிஞ்சிருச்சு. பாவம் அந்த 4 வயசு பையன் என்ன பண்ணா? நீங்களே சொல்லுங்க. எதுக்குத்தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் இப்படி ஆம்பளைங்களை ஏமாத்துறீங்களோ? நடந்தது இதுதான் மக்களே. இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. தயவு செய்து இன்னொன்னு சொல்றேன், இந்த இன்ஸ்டாகிராமர்ஸ் மற்ற இன்ஃப்ளூன்சர்ஸ் எல்லாமே இதை எடுத்து போட்டு லைக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அதில் நிறைய கமெண்ட்ஸ் வருது. என்னன்னா அவரு சரியில்லை, அவரு தப்பானவர் அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம பேடாக கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கமெண்ட் செக்ஷனில் போய் படித்து பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்குங்க. பொதுவான கருத்து சொல்கிறாங்க, ஓகே நல்ல விஷயம் தான். பட் அந்த அண்ணனை பற்றி அந்த குடும்பத்தை பற்றி ரொம்ப தரக்குறைவாக பேசி அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிலாம் பண்ண வேணாங்க. தேங்க்யூ.